இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நமது ஆதாயமாக கொண்டு அவரின் பாதையில் நாம் பயணித்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையையும் மிக இலகுவாக கடந்து செல்லலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகிற்கே ஒளியாக நம் தகப்பன் இருக்கிறார். நாங்கள் போகிற பாதைகள் சில சமயம் கடினமாகத்தான் இருக்கும். போதும் என்று நிறுத்திடலாம் என்று மனம் நினைக்கும். இப்படி சோர்வடைந்து போகக்கூடாது. தவறான பாதையில பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை இன்று கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை பயணம் இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்கிற ஒளியை எம்முள் விதைத்து அதன்படி நடக்கிற ஒவ்வொருவரும் இருளில் போக மாட்டாங்க. காரணம், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியான இயேசுவை அவர்கள் ஆதாயமாக கொண்டிருப்பார்கள். எனவே தான் பிரியமானவர்களே, ஒளியாம் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் ஏற்றி பாவம் என்கிற இருளை களைந்து வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை பெற இந்த தவக்காலத்தில் எம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். வாழ்வுக்கு வழிகாட்டும் உலகின் ஒளியாக நாம் மாறுவோம். ஆமேன்.